ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிற பெயர்ல அரசு ஊழியர்களை திமுக அரசு ஏமாற்றி விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டி இருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில, கடந்த 2021வது வருஷம் தேர்தல் போது பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படும்னு வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த திமுக கடந்த 4.5 ஆண்டு காலமா ஒண்ணுமே செய்யாம ஆட்சி முடியும் போது ஒரு மாற்று திட்டத்தை அறிவிச்சு அரசு ஊழியர்களை ஏமாத்தி இருப்பதா விமர்சித்திருக்காரு. மத்திய அரசால கொண்டு வரப்பட்ட ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்துடைய பெயரை மாத்திட்டு இப்போ தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம்னு அறிவிச்சிருக்காங்கன்னும், இந்த செயல் புதிய மந்தையில பழைய கல் என்ற பழமொழியை தான் நினைவுபடுத்துதுன்னு கூறியிருக்காரு. அந்த அறிவிப்புல பெரிய மாற்றம் எதுவுமே இல்லங்கிறத அரசு ஊழியர்கள் பலரும் உணர்ந்து இருந்தாலும் அவர்கள் மௌனமா இருப்பது வேடிக்கையா இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு. உண்மைய அரசு ஊழியர்கள் ஒரு நாள் கண்டிப்பா உணர்வாங்கன்னும், அவங்க ஏமாற்றப்பட்டதையும் அதற்கு சங்க நிர்வாகிகள் துணை போனதையும் புரிஞ்சுக்குவாங்கன்னும், அதற்கு வரும் தேர்தல்ல திமுகவை தோற்கடித்து உரிய பரிசு கொடுப்பாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில தெரிவிச்சிருக்காரு.